எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது சுவையான ஆரோக்கியமான பூண்டு தக்காளி சட்னி. இந்த சட்னியில் இருக்க காரம், புளிப்பு, இனிப்பு இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 8 வரமிளகாய், கூடவே கலருக்காக 4 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய பழுத்த தக்காளியை இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன தக்காளியாக இருந்ததுனாக்கா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 25 பூண்டு பல் இங்கே உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இங்கே நான் சின்ன பூண்டு பல்லாக இருக்கவே நான் 25 எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு 15 பூண்டு பல்லை இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெசிபி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை இதில் சேர்த்து கேஸை நல்லா சிம்மில் வச்சு வரமிளகாய் கருகாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வறுப்பட்டு வந்திருக்குது. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ஓரளவு வறுப்பட்டு வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இது கேஸை சிம்மில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான நம்ம உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறதுனால தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கி வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது காரத்தையும் புளிப்பையும் அது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த சட்னியை நல்லா ஆறட்டுன்னு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியையும் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்தும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இதே போல் ஒரு கொதி வரணும். அந்த உடனே இதே போல் ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சட்னி நல்லா கொதித்து நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு வந்திருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, என் சாப்பாட்டில் கூட இதை பசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.